ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஸோ நம்ம சரிகமா ப்ரொடக்ஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களோட யூடியூப் சேனலில் இன்றைக்கி 10 மணிக்கு ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போது அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே ரோஜா 2க்கான ஒரு ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, ரொம்பவே ப்ரொமோ வந்து சூப்பராக இருந்துச்சு. ரோஜா 1ஓட கண்டினியூஷன் மாதிரி தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரியே சரிகமா சேனல் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்மே கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நைட் ஒரு அப்டேட் கொடுக்க போகிறேன். 8 o'clock நினைக்கிறேன், கரெக்டாக டைம் எனக்கு தெரியல. 8 o'clock இன்னொரு அப்டேட், அது புது ஷோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன கெஸ் பண்ணுங்கள். அந்த அப்டேட் வந்து அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரோமோவில் சர்ப்ரைஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கு ஹீரோ யார், ஹீரோயின் யாரும் ஆல்ரெடி அப்டேட் நான் கொடுத்துட்டேன். அது இல்லாமல் நம்ம இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஹரிப்ரியா இருக்காங்க. எதிர்நீச்சல் 2 சீரியல் வந்து உங்களுக்கு பேக் டு பேக் வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த சீரியலையுமே அவங்க வந்து இருக்காங்க. அவங்க கூட கம்பம் மீனாக்காவும் இருக்காங்க. ஏன்னா பார்க்க ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இதில் வந்து ரோஜா அண்ட் அர்ஜுன் இவங்களோட டாட்டராக தான் வந்து பார்த்தீங்கன்னா மலர் அப்படிங்கிற கேரக்டரில் ஆக்ட்ரஸ் பிரியங்கா நல்கர் என்ட்ரி ஆகுறாங்க. இவங்களுக்கு ஜோடியாக தான் மதி அப்படிங்கிற கேரக்டரில் வந்து நம்ம ஹீரோ நியாஸ் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காரு. இது எல்லாருக்குமே ஒரு குழப்பம் வந்திருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா சீரியல் என்ன ஆகும்போது அவங்களுக்கு வந்து பெண் குழந்தை பிறக்காது, ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கும். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இங்கே எப்படி பெண் குழந்தை மலர் அப்படிங்கிற நேம்லாம் கொண்டு வந்தாங்க நமக்கு தெரியல. மேபி ஏன்னா நமக்கே தெரிகிற போது அந்த ப்ரொடக்ஷனுக்கு தெரியாமல் இருக்குமோ அவங்க ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கு அப்படிங்கிறது. மேபி வந்து அதில் ஏதாவது ட்விஸ்ட் போக போக ட்விஸ்ட் கொண்டு வரலாம். மேபி அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு பெண் குழந்தை பிறந்த மாதிரி ஏதோ ஒன்று கொண்டு வரலாம். இல்லைனா வந்து ட்ராக்காக கூட வேற மாதிரி கூட மாற்றலாம். பட் ஆனால் நம்மளுக்கே தோணும்போது அவங்களுக்கு தோணாமல் இருக்காதுங்கிறது என்னோட லாஜிக்கு. ஸோ எனக்கு நிறைய ஃபேன்ஸ்க்கு தோணி நிறைய பேர் கமெண்ட்ஸும் வந்து பண்ணியிருக்காங்க. மேபி அவங்க மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா மேபி நமக்கெல்லாம் தோணும்போது இது ப்ரொடியூஸ் பண்ணவங்களுக்கு தோணாமல் இருந்திருக்குமா. ஏன்னா என் பண்ணும்போது அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால் கண்டிப்பாக இதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். அது கண்டிப்பாக ரிவீல் பண்ணுவாங்க இன் ஃபியூச்சரில். பார்க்கலாம். இது என்னோட கருத்து. உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் ரோஜா 2க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நியாஸோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். பாப்பா எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இது சீரியலாக கொண்டு நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். பட் எனிவேஸ் இது வந்து சரிகமா ப்ரொடக்ஷன் இருக்காங்களே, அவங்களோட யூடியூப் சேனல் சரிகமா சேனலில் தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எனக்கு அப்படின்னு நான் அஃபிஷியலாக அவங்களே அதையும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் இந்த சீரியலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். பை பை.